العاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बेजाही सैयदना முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தொடர்பை, அவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பு, அதை நாம் என்ன செய்யணும்? நமக்கு அல்லாஹ்வோட தொடர்பு ஏற்படணும். இது ஒவ்வொரு மனிதன் மீது என்னதான் கட்டாய கடமைகள் எத்தனை அப்படின்னா 5 கடமைகள்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் 5 கடமைகள்: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இதில் எங்கெங்க இது வந்துச்சு? அல்லாஹ்வோட தொடர்பு கட்டாய கடமைன்னு இதில் இல்லையே. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் தானே கடமைன்னு இருக்குது. நீங்கள் என்ன புதுசாக என்னமோ அல்லாஹ்வுடைய தொடர்பு கட்டாய கடமைன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் இல்லை. அப்படியா? எந்த கிதாபெல்லாம் எழுதிருக்கிறாங்களா அல்லாஹ்வுடைய தொடர்பு கட்டாய கடமை? இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறோமா? பயான்களில், புக்கில் படிச்சிருக்கிறோமா? 5 கடமைகளில் இல்லையே. இல்லையேன்னா நமக்கு விளங்கலை. 5 கடமைகளில் தான் இருக்குது. இந்த 5 கடமைகளுமே அல்லாஹ்வுடைய தொடர்பு தான். இந்த 5 கடமைகளுமே என்னதான்? இந்த 5ஐயும் சேர்த்தோம்னா ஒரு புள்ளியில் வந்து சேரும் அல்லாஹ்வுடைய தொடர்பு. எதுக்காக தொழுக போகிறோம்? அல்லாஹ்வுடைய தொடர்புக்காக தான் போகிறோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக தான் போகிறோம். ஆனால் தொழுகிறவங்களே அதை விளங்குறது இல்லை. தொழுகிறவங்களே விளையாசல் போகிறோம், லுகர் தொழுக போகிறோம், அவ்வளோதான். அசர் தொழுக போகிறோம், மக்ரிப் தொழுக போகிறோம், ஷா தொழுக போகிறோம். கடமை தொழுதுட்டோம், வந்துட்டோம். கடமையை முடிச்சிட்டோம்.
நான் அங்கே பள்ளிவாசலில் அல்லாவை சந்திக்க போகிறேன். பள்ளிவாசல்ல அப்படி யார் போறாங்க? அந்த கவனமாவது வருதா? பள்ளிவாசல் யாருடைய வீடு? அல்லாவுடைய வீடுன்னு சொல்றோம். அல்லாவுடைய வீட்டுல ஒருத்தங்க வீட்டுக்கு போறோம்னா எதுக்காக போகணும்? சந்திக்க தானே போறோம். அவரே இல்லை அப்படின்னா அவர் வீட்டுக்கு எதுக்கு போகணும் நம்ம? இப்ப அல்லாவுடைய வீட்டுக்கு எதுக்காக போறோம்? அல்லாவை சந்திப்பதற்காக, அல்லாவோடு பேசுவதற்காக. அல்லாவோடு பேசுவதற்காக. அதான் தொழுகை. அல்லாவோடு பேசுறதா என்னது? தொழுகை. ஆனா யாரும் அந்த கவனத்தோட என்ன செய்யறதில்ல, போறதில்லை. அப்ப எல்லாம் இன்றைக்கு என்ன ஆகி போச்சு? தீன் அதனுடைய ரூஹானியத்து போயிருச்சு. தீனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு, என்ன இல்லை? ரூஹானியத். அதுல என்ன விஷயம் இருக்குது அதை யாரும் யோசிக்கிறதும் இல்லை, யாரும் படிச்சு தர்றதும் இல்லை, படிச்சுக்கிறதும் இல்லை. கடமையே கழிங்க. என்ன செய்யுங்க? கடமையே கழிங்க, இல்லாட்டி அல்லாஹ் தண்டிச்சிருவான். தொழுதுட்டீங்களா? சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கத்தை கொடுப்பான். ஒரு வீட்டுக்கு போறோம், விருந்துக்கு கூப்பிடுறாங்க, போறோம். வீட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்? விருந்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கும். அதுக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னா போறோம்? உன்னை சந்திச்சு பார்த்து பேசி ஒரு அன்புக்கு தானே போறோம். சாப்பிட்றதுக்கு தாங்க வந்திருக்கிறேன். விருந்து கொடுக்குறவங்களும் எதுக்காக விருந்து கொடுக்குறாங்க? இவங்களாம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன செய்வோம்? சோறு போடுவோம். அப்படியா சோறு போடுறாங்க? அப்படி போட்டா அது விருந்தாது போவோமா? அப்படி அவங்க அப்படிதான் நம்மளை வந்து என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போவோமா? நம்ம போக மாட்டோம். விருந்து கொடுக்குறவங்களும் அந்த எண்ணத்துல என்ன செய்யல, இவங்களுக்கு சோறு கொடுக்கணும் அது எண்ணம் இல்லை. வர்றவங்களும் சோறு சாப்பிடணும் அது எண்ணம் இல்லை. கொடுப்பவருடைய எண்ணம் என்ன? நம்முடைய அன்பை காட்டணும். என்ன செய்யணும்? வர்றவங்களுடைய எண்ணம் என்ன? நம்மளை அன்பா கூப்பிட்டு இருக்கிறாங்க, நம்மளை வந்து கண்ணியமா அழைச்சிருக்கிறாங்க. நம்ம போனா அவங்க என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. அதானே இப்ப அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் வாங்க பள்ளிவாசலுக்கு, வாங்க தொழுகைக்கு அப்படின்னா எல்லாம் கூப்பிட்டா போய் தொழுதான் வந்தோம், கடமை முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம். அவ்வளோ சாப்பிட கூப்பிட்டா வந்தோம், சாப்பிட்டோம், போயிட்டே இருக்கிறோம். அது மாதிரி தான். சாப்பிட வந்தோம், விருந்துக்கு வந்தோம், சாப்பாடு வச்சாங்க, சாப்பிட்டோம், திரும்பி பார்க்காம போயிட்டோம். அப்போ அது அப்போ உண்மையிலே இவர் என்ன இல்லை, உண்மையான நல்ல மனிதர் இல்லை. இவருக்கு வந்து என்ன தெரியல, நல்ல பண்பாடு இல்லை. சொல்லுவோமா இல்லையா? அதே பள்ளிவாசலுக்கு போயிட்டு அல்லாவை பார்க்கல, அல்லாவை பேசலை, அல்லாவை பார்க்க போகிறோன்ற எண்ணமும் இல்லை, அல்லாட்ட பேச போகிறோன்னு எண்ணமும் இல்லை. என்னமோ கூப்பிட்டான்ப்பா, தொழுவணும்னு சொல்லிட்டான், தொழுதா சுருக்கம் கொடுப்பானா, சரி தொழுது வைப்போம், இல்லாட்டி நேரத்தில் தூக்கி போட்டுருவானா. எல்லாம் ஒன்று தானே, அதே மாதிரி தானே. அல்லாஹ் எதுக்காக கூப்பிட்டான்? அன்புக்காக கூப்பிட்டான். என்னுடைய அடியானே, என்னை பார்க்கறதுக்கு வா, என்னோடு பேசுறதுக்கு வா, என்னை பாரு, நீ என்னை வந்து என்ன செய்ய, என்னை பாரு, என்கிட்ட வந்து பேசு, என்னுடைய நெருக்கத்துக்குள்ள வா, நீ என்னுடைய தொடர்புல வா. அல்லாஹ் எதுக்கு கூப்பிடுறான்? எல்லாம் வாங்கடா, வந்து மண்டி போடுங்க. சும்மா சுத்திட்டு தெரியுறீங்களா? ஒரு இறைவன் நான் ஒரு உட்காந்துருக்கிறேன், வந்து எல்லாரும் தலையை கீழே வைங்க, குனிங்க, நிமிருங்க. அப்படி நம்மளை உருட்டி மிரட்டுவதற்காக
கஷ்டப்படுத்துவதற்காக அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு அழைக்கிறானா? இல்லாட்டி பிடிச்சி நரகத்தில் போட்டுருவேன். ஆனால் அப்படிதான் எல்லாருடைய எண்ணம். வெளி மனசு உள் மனசுல அதான் பயம். அது சொல்லிக்கிறது அல்லாவுடைய பயம், அது ரொம்ப நல்லது, நரகத்தில் போட்டுரும். இப்போ அல்லாவுடைய அன்பு, அந்த பண்பாடு அது இல்லை. எல்லா வணக்கங்களும் அல்லாஹால எதற்காகத்தான் கொடுத்துருக்கிறான்? அவனுடைய தொடர்பில், அவனுடைய நெருக்கத்தில் நாம் என்ன செய்யணும்? வரணுன்றதுக்கு தான். அப்ப இந்த எல்லா வணக்கங்களிலும் ஏன் அல்லாவுடைய தொடர்பு இல்லாம போச்சு? வணக்கம் இருக்குது, அல்லாவுடைய தொடர்பு இல்லை. காரணம் என்ன? முதல் கோணல் ஆகி போச்சு. முதல் சப்ஜெக்ட் என்ன ஆயிருச்சு? 5 கடமைகள்ல முதல் கடமை என்னது? கலிமா. கலிமா என்ன ஆயிருச்சு? கோணலா போச்சு. கோணலா போச்சுன்னா என்ன கோணலா போச்சு? நாங்க கரெக்டா தானே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கரெக்டா சொல்றோமே, உங்களுக்கு தெரியாதா அது? அர்த்தம் கேட்டாலும் சொல்லுவோம், டான்னு சொல்லுவோம், தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அர்த்தம் சொல்லுவோமா இல்லை? என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்றோமே, இதுல என்ன கோணல் வந்துச்சு? களிமா சொல்லாதவங்க தான் என்ன செய்யறாங்க? வழிகேட்டில் இருக்கிறாங்க. நாங்க கரெக்டா சொல்றோமே, அர்த்தம்லாம் கரெக்டா சொல்றோமே. அர்த்தம் சொல்றோம், அதனுடைய உள்கருத்துக்கள், அதுக்குள்ள என்ன இருக்குது அதை பரிபூர்ணமாக விளங்கி சொல்லலை. அது என்ன செய்யல? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஏன் ஏன் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது? என்ன காரணம்? அது தெரியுமா நமக்கு? சொன்னாங்க, ஏத்துக்கிட்டோம். என்ன ஆதாரம்? அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், நம்ம ஏத்துக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஏன்னா இப்போ ஏத்துக்கிட்டா அது வெளி மனசுல இருக்கும், அவ்வளவுதான், அறிவுல இருக்கும், உள் மனசுல இறங்காது. எப்போ அது நம்ம சிந்தித்து அதனுடைய காரணங்களை எல்லாம் விளங்குறோமோ அப்பதான் நம்முடைய ஆள் மனசு ஏத்துக்கும். வாயால சொன்னோம், எல்லாரும் சொல்றாங்க, கேட்டோம், பெற்றவங்க சொன்னாங்க, அஜித்மார்கள் சொன்னாங்க, இமாம்கள் சொன்னாங்க, கேட்டோம், படித்தோம், நம்ம அந்த முஸ்லீம் குடும்பத்தில் என்ன செஞ்சிட்டோம்? பிறந்துட்டோம், சொல்லி கொடுத்தாங்க, ஏற்றுக்கிட்டோம். இது வெளி மனசில் இருக்கும், மேல் மனசில். ஆனால் ஆள் மனசு அதுக்கு எது புரிகிறதோ அதை தான் ஏற்றுக்கிறோம். அதுக்கு எது தெரியலையோ அதை என்ன செய்யாது, அது நாம ஏற்றுக்கலாம். நமக்கு உள்ள ஒரு மனசு இருக்குது, அது என்ன செய்யாது. அதுதான் பிரச்சனை. அதனால தான் கோணல். ஆள் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? அதனுடைய காரண காரியங்களை விளங்கணும். எதனால் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன், ஏன் வேறு யாரையும் வணங்கக்கூடாது? அவங்கள போய் கேட்டீங்க, நீங்க அல்லாஹ் வணங்க மாட்டேங்கிறீங்க. அங்க அல்லாவே ஏத்துக்கல, அதனால நாங்க வணங்கல. நாங்க சிவனை ஏத்துக்கிறோம், நாங்க சிவனை வணங்குறோம். அவங்க நீங்க ஏங்க சிவனை வணங்க மாட்டேங்கிறோம்? நாங்க சிவனை ஏத்துக்கல, நாங்க அல்லாஹ் ஏத்துக்கிறோம், அல்லாஹ் வணங்குறோம். சரி, சிவனை தான் வணங்கணுன்றதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல. திருப்பி அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் தான் வணங்கணுன்றதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல. சொன்னாங்க. இப்போ எல்லாம் ஒன்று தானே. நான் கேட்குறது புரியுதுங்களா? சரியா இருக்குதா? அந்த அந்த தம்பி யார் அவரு? எத்தனா படிக்கிறீங்க? 7th. இந்த வயசுல விளங்கணும். களிமா எப்போ விளங்கணும்? விவரம் தெரிகிற வயசுல விளங்க ஆரம்பிச்சா நாம் மௌத்துக்குள்ள களிமாவை விளங்கிடுவோம். அது நம்முடைய ஆரிஃப் சர்க்கார் சொல்லுவாங்க, எப்போ பிள்ளைகளுக்கு விவரம் தெரியுதோ அந்த வயசுல விளங்க ஆரம்பிச்சா
அவங்க 50-60 வயசுல என்ன செஞ்சிருவாங்க, களிமாவை முழுசா விளங்கிடுவாங்க. அவ்வளவு அதுல விளங்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இல்மு ஞானங்கள் இருக்கு. அதை படிக்காததுனால, அதை தெரிஞ்சுக்காததுனால நம்முடைய எல்லா இபாதத்துகளும் வெறும் ஒரு சடங்கா இருக்கு. அவ்வளவு வெறும் ஒரு கடமைக்கு, ஒரு சம்பிரதாயத்துக்கு. எல்லாம் கடமையாக்கிட்டான். தீனில் இதெல்லாம் கடமைகளாக இருக்குது, 5 கடமைகளை அதை நிறைவேற்றுவோம், அவ்வளோதான். அதில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தொடர்போ, இறைவனோடு நமக்கு ஒரு நெருக்கமோ, எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இப்போ லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. சரிதான். அது ஏன்? இதை சிந்திக்கணுமா வேணாமா? முதல்ல இதை சிந்திப்பது தீனில் கடமையா இல்லை தேவையில்லாத விஷயமா? இது கடமை. ஏன்? நபிமார்கள் சிந்தித்திருக்கிறார். நபிமார்கள் செஞ்சிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்ததை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க தான் இமாமாக நான் ஆக்கியிருக்கிறேன்றான், ஹலீலாக ஆக்கியிருக்கிறேன்றான். வத்தஹத அல்லாஹு ஹலீலா, தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். அப்போ அவங்க இப்போ நாம் இப்படிலாம் சிந்திக்கணும்னு சொன்னால், அப்படிலாம் சிந்திச்சு அல்லாஹ் கோவிச்சுப்பாங்க. அதெல்லாம் சிந்திக்கக்கூடாது. அல்லாஹ் வணங்கணுமா வணங்கணும், அவ்வளோதான். அதுலலாம் என்ன செய்யக்கூடாது, என்னமோ அல்லாஹ் கோவிச்சுப்பான்றது மாதிரி. இப்படி சிந்திச்சா யோசிச்சா அல்லாஹ் என்ன செஞ்சுக்குவான், அல்லாஹ் தப்பாக நினச்சிப்பான். அப்புறம் என்ன சந்தேகப்படுறியா, நான் தான் வணக்கத்திற்குரியவன், உனக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சோ? இப்போ நம்மளா இருந்தால் கேட்போம், யாராவது இப்படி நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கன்னா என்ன சந்தேகமாக இருக்குதா? அது மாதிரி அல்லாஹ் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க. இப்படிலாம் யோசிச்சா அது என்னது, அல்லாஹ் தஆலா கோவிச்சுப்பான். எல்லாம் சொல்லிட்டான், ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். அதில் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனையே நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு நல்லா சொல்லலை. நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஏற்றுக்கணும்னு நல்லா சொல்லலை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறான். குர்ஆனை என்ன செய்யணும், ஏற்றுக்கணும்னு நல்லா சொல்லலை. இப்போ ஒரு முதலாளி இருக்கிறாரு, வேலைக்காரன்ட்ட நான் சொல்கிறத செய்ப்பா, அது வேற. நான் சொல்றது கரெக்டான்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு அதனுடைய அர்த்தமே வேற. இப்போ அல்லாஹ் சொல்றான், நான் சொல்வது ஏற்றுக்கொள், இந்த குர்ஆனை ஏற்றுக்கோ. அப்படி அல்லாஹ் சொல்லலை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவருடைய உள்ளத்தில் பூட்டுகள் போடப்பட்டு இருக்கிறதான்னு கேட்குறான். என்ன பூட்டா போட்டு வச்சிருக்கு, ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? குர்ஆனை சிந்திச்சு பார்க்க வேண்டியதானே. அப்போ தீன் என்று சொன்னால் எல்லாம் விளங்கிக்கிட்டாங்க, அதில் சிந்தனைக்கு வேலையே இல்லை, சிந்திக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. சொல்லிட்டாங்க என்னது, ஒரு முதலாளி நம்ம தொழிலாளி, அது சொல்லிட்டாரு நம்ம செய்யணும், அவ்வளோதான். அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்தாலும் கரெக்டு தான். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டே செய்யணும். அப்போ அல்லாஹ் தானே சொல்கிறான் சிந்திங்கள், நல்லா சொல்கிறானே. குர்ஆனை சிந்தித்து பாருங்க, நல்லா சொல்கிறானே. குர்ஆனை சிந்தித்து பாருங்க, நல்லா சொல்கிறானே. அப்போ இந்த கலிமா குர்ஆனா இல்லையா? தீன் அனைத்தும் என்னதான், குர்ஆன்ல இருந்து தானே வந்திருக்குது. குர்ஆனுக்குள்ளே தானே தீன் இருக்குது. தீன் முழுவதும் என்னதான், குர்ஆனுக்கு வெளியிலையா தீன்? ஒட்டுமொத்த தீனும் எதுக்குள்ள அடக்கம், குர்ஆனுக்குள்ள அடக்கம். அதனுடைய விளக்க உரை ஹதீஸ், அதனுடைய விளக்கம் தான் ஹதீஸை தவிர ஹதீஸ் தனியான ஒரு இது இல்லை, குர்ஆனுக்கு விளக்கம். அப்போ இந்த குர்ஆனை, இந்த தீனை நீங்க என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள் நல்லா சொல்றோம். அப்போ என்ன செய்யலை மக்கள், அந்த சிந்தனை இன்னைக்கு இல்லாததுனால தான் எல்லாமே வெறும் ஒரு கடமையாக போயிருச்சு. அப்போ நம்முடைய ஷேகுமார்கள் நாம செய்யக்கூடிய வேலை என்ன, மக்களுடைய சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறோம், கலிமாவின் பக்கம்.
அந்த கலிமா அதனுடைய விளக்கம் என்ன, ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்குரியவன், அதற்குள்ள காரணம் என்ன, அது தெரியும் பொழுது நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய கல்பு என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். அப்ப ஈமான் என்பது கல்பில் நுழைய வேண்டிய விஷயம். ஈமான் என்பது அது வெறும் வாயிலையோ வெறும் சிந்தனையில இருக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா சஹாபாக்களே ஒரு கூட்டம் வராங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து என்ன செய்றாங்க, சொல்றாங்க, காலத்தில் அராப், கிராமவாசிகள். அவங்க சஹாபாக்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொன்னா அவங்க சஹாபியா இல்லையா? சஹாபி. அவங்களுடைய அந்தஸ்தை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்படி சஹாபாக்கள் ஒரு கூட்டம், புதுசா முஸ்லிமான சஹாபாக்கள் வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆமன்னா, நாங்கள் என்ன செஞ்சோம், ஈமான் கொண்டோம். அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றான், அவங்க சொல்றாங்க நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொல்றாங்க. லம் தூமினு குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை. என்ன செய்யல? ஈமான். ஏன் ஈமான் கொள்ளல? நாங்க தான் ஈமான், நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டோமே. இப்ப நாமளும் அதானே, அல்லாஹ் ரசூல் சொன்னது, குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது, நம்மளுடைய உஸ்தாமார் சொன்னது எல்லாம் ஏத்துக்கிட்டோமே. நம்ம ஒண்ணு என்னது இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு மறுக்கலையே, ஏத்துக்கிட்டோமே. இப்ப அல்லாஹ் சொல்றான், லம் தூமினோ, நபியை நீங்கள் சொல்லுங்கள், லம் தூமினோ, நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை. காலத்தில் அராப் ஆமன்னா குல் லம் துமினு வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும் வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஏன் ஈமான் கொள்ளல? ஈமான் காரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஏன் நீங்க ஈமான் கொள்ளல? உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஈமான் நுழையவில்லை. நீங்க சொல்லுங்க, அஸ்லம்னா, நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம், ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுங்க. நாங்க என்ன செஞ்சோம்? ஏத்துக்கிட்டோம். நீங்க சொன்னதை ஒப்புக்கொண்டோம். ஆனா ஈமான் இன்னும் கொள்ளல. ஈமான் நாம என்ன நினைக்கிறோம், ஏற்றுக்கொண்டாலே ஈமான் கொண்டதாக நாம நினைக்கிறோம். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், ஏற்றுக்கொண்டால் மட்டும் ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் நுழைய வேண்டும். இவ்வளவு தெளிவாக குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். என்ன, நம்முடைய கல்பில் ஈமான் என்ன செய்யணும், நுழைய வேண்டும். கல்பில் ஈமான் எப்ப நுழையும்? புரிஞ்சாதான் நுழையும். புரியாத வரைக்கும். அவர் சொன்னாருங்க, அப்ப கேட்குறேன், உண்மையாவா? தெரியல, அவர் சொன்னாரு, அதுதான் எனக்கு தெரியும், அதான் நம்ம சொல்லுவோம். நாம பார்க்கல, நம்ம மனசுக்கு என்ன செய்யல, அது உண்மைன்னு தெரியல. அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? அவர் சொன்னாரு, அவர் நல்ல மனுஷன்தான், போய் சொல்ல மாட்டாரு, உண்மையாக தான் இருக்கும். அப்போ நம்ம மனசுல என்ன செய்யல, நுழையவில்லை. நம்ம மனசுல எப்ப நுழையும்? நாம பார்த்தால், நாம அலசி ஆராய்ந்தால், நம்முடைய கல்புக்கு அது என்ன செய்யணும், நம்முடைய மனசுக்கு படணும். இதுதான் உண்மை, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நபியே வராமல் இருந்தால் கூட இது உண்மைதான். உலகமே எதிர்த்தா கூட நான் என்ன செய்வேன், இதுதான் உண்மைன்னு நான் என்ன செய்வேன், இதுல இருந்து மாற மாட்டேன். சர்க்கரை இனிப்பு என்ன சொல்றாங்க, ஃப்ரெண்டு சொல்றாரு, இல்லைங்க சர்க்கரை கசக்கும், என் நண்பன் சொல்லிட்டாங்க சர்க்கரை கசக்கும், ஏற்றுப்போம் நம்ம. இல்லை மனைவி சொல்றாங்க கணவர்கிட்ட சர்க்கரை கசக்கும், ஆனால் கணவர் ஏற்றுப்பாரா? இல்லை கணவர் சொன்னால் மனைவி ஏற்றுப்பாங்களா? உலகமே சொன்னாலும் சரி, உலகமே சொல்லுது சர்க்கரை என்ன செய்யும், கசக்கும். ஏற்றுப்போமா? ஏற்றுக்க மாட்டோம். ஏன்? நாம அதை என்ன செஞ்சிட்டோம், அனுபவிச்சு பார்த்துட்டோம். நமக்கு இது சொன்னதுனால ஏற்றுக்கொண்டதல்ல,
நானே அனுபவிச்சது. இதுதான் சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கும் நாமளே அனுபவிச்சு விளங்கி ஏற்றுக்கொள்வதற்குள்ள வித்தியாசம். அப்ப அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஆரம்பத்தில் சொன்னா ஏத்துக்கணும். ஏன்னா அப்பதானே அடுத்து ஏத்துக்கவே இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதில் பத்தி நம்ம அதை சிந்திக்க மாட்டோம், எதுக்கு தேவையில்லைன்னு போயிடுவோம். ஏற்றுக்கொள்வது ஆரம்ப கட்டம். ஆனா அதுவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது தான் தப்பாகி போச்சு. எல்லாமே என்ன ஆகி போச்சு, ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏபிசிடி கற்றுக்கிட்ட உடனேயே டாக்டர் ஆகிட்டோம். ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்னதான் ஸ்கூலுக்கு போனாதான்ப்பா டாக்டர் ஆகலாம். பிள்ளைக்கு என்ன செய்கிறோம், அப்படியா சரி ஸ்கூலுக்கு போனால் 2 நாள் போனால் ஏபிசிடி படித்தான், உடனே ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு டாக்டர் செட்டு வாங்கி கொடுத்துட்டோம். அவன் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு நான் டாக்டர் வாங்க நான் ஊசி போடுறேன். சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க, இனிமேல் டாக்டர் ஆகிட்டானா நாமளும் சொல்லுவோம் டாக்டர் வாங்க டாக்டர். டாக்டர் ஆகுவதற்கான முயற்சியில் இறங்கிட்ட நீ. டாக்டர் ஆகுவதற்கான இன்ஷால்லா ஒரு நாள் டாக்டராக ஆகுவாய். டாக்டர் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவன் டாக்டர்னு சொன்னா என்ன டாக்டரா படிச்சு ஏபிசிடி படிச்சோம் டாக்டர் ஆயிட்டியா, டாக்டர்லாம் கிடையாது அப்படி என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவான், டாக்டர் தான்ப்பா வாப்பா வாங்க டாக்டர் போங்க டாக்டர். எதுக்கு, அப்போ அவன் ஆர்வமா டாக்டர் ஆகணும். என்ன செய்யணும், டாக்டராக ஆகணும். அதுபோல் அல்லாஹத்தால களிமா சொன்ன உடனே நீ என்னது நீ ஒன்றும் கிடையாது நரகத்தான் போவ அப்படி அல்லாஹ் சொல்லலை. ஈமான் கொண்டுட்ட வா கற்றுக்கோ. நீ மூமின் ஆகுவதற்கான ஆரம்ப வேலையை செஞ்சுட்ட. இதுல இருந்து என்ன செய், நீ படித்து ஈமானை உன்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுக்கோ, நுழைத்து ஈமான் கொண்டவனாக நீ ஆகிவிடு. ஈமான் கொண்டவனாக, அதுதான் எல்லாம் எதிர்பார்க்குறான். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா டாக்டர் செட்டு வாங்கி கொடுத்தோன்னே இவர் ஸ்கூலுக்கு போகிறதே கிடையாது. டாக்டர் செட்டை போட்டுட்டு சுற்றுறாரு டாக்டர் ஆகிட்டேன்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு களிமா சொல்லிட்டோம், பள்ளிவாசல் போயிட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் முஸ்லீம் ஆகிட்டேன், மூமின் ஆகிட்டேன், நான் டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்படி சமுதாயம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஏமாற்றத்தில் இருக்கு சமுதாயம். இல்லைங்களா, நம்ம சொல்றது சரியா, ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா உடனே கேட்டுடணும், இல்லை நீங்கள் சொல்றது இல்லை இப்படிலாம் கிடையாது, சரியா இல்லையா? அப்போ பிரச்சனை எங்க இருக்குது, களிமாவில். எதில் பிரச்சனை, களிமா பிரச்சனை. இப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஏன் யாரும் இல்லை சொல்லுங்களேன், ஏன் யாரும் இல்லை? உலகத்தை படைச்சு செடி மரம் எல்லாம் படைச்செல்லாம் யார் படைக்க, இதை நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேன். வேற பொது ஆள்கிட்ட போய் சொன்னா அவன் சொல்லுவான் உலகத்தெல்லாம் படைச்சது சிவன் தான் சொல்லுவான். அதுல பல பிரிவுகள் அல்லாஹ். சரி நான் எந்த பிரிவும் இல்லைங்க, நான் சிவன் மட்டும்தாங்க ஏத்துக்கிறேன் அப்படின்னா அப்ப என்ன சொல்றது, நானும் ஒரே கடவுள் ஆனா சிவன் தான் அந்த கடவுள். விளங்குதுங்களா? நம்முடைய பிரச்சனை எங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. எங்க பிரச்சனை, தொழுகை நோன்பு எல்லாம் கரெக்டா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க, இந்த களிமாவில் தான் பிரச்சனை. கேட்டா எல்லாம் படைச்சான், எல்லாம் படைச்சான்றது நாம ஏத்துப்போம். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் ஏத்துப்பானா, இல்லை வேற கடவுள் இருக்குன்னு சொல்றவன் ஏத்துப்பானா? ஏத்துக்க மாட்டான். இப்போ இங்க விளங்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சின்ன விஷயம். என்னன்னா இங்கே பிரச்சனை நம்ம அல்லாவை தப்பா விளங்கிக்கிட்டோம், அதுதான் பிரச்சனை. என்ன தப்பா விளங்கிட்டோம், அல்லாஹ் என்பது அரபி மொழியில் இறைவனை குறிப்பதற்கான வார்த்தை, அவ்வளவுதான். அரபியில் இறைவனுக்கு என்ன சொல்லுவாங்க,
அல்லான்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டில் காஃபிர்களும் அல்லான்னு தான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களும் அல்லான்னு தான் சொல்லுவாங்க, யூதர்களும் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அரபு நாட்டில் வாழக்கூடிய இன்னைக்கும் அப்படித்தான், ரசூல்லா காலத்திலையும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லுவோம், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்ல் லயகூலுன் அல்லாஹ். நபியே, நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால், வலையின் சஅல்தஹும், காஃபிர்கள்ட்ட நீங்க கேட்குறீங்க, மன் ஹலக ஸமாவாதி வல் அர்ல், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால், லயகூலுன்ன, நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்புறம் என்னங்க, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. காபிர்கள் அல்லான்னு ஒத்துக்கிட்டாங்களே, அப்போ அந்த காபிர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இந்தியா காபிர்கள்ட்ட கேட்டால் தான் அல்லான்னு சொல்ல மாட்டாங்க, சிவன்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து அல்லான்னு சொல்ல வைக்கணும். அப்புறம் எதுக்கு காபிர்களுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் ஏன் சண்டை வந்துச்சு? முஸ்லீம்களுக்கும் எதுக்கு போர், சண்டை, பிரச்சனை? புரியுதுங்களா? கேள்வி புரியுதுங்களா? அல்லாவே சொல்றான், காபிர்கள்ட்ட நீங்க கேட்டால் வானம் பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லான்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அப்புறம் ஏன் சண்டை போட்டாங்க? காபிர்கள் அல்லான்னு தான் சொல்லுவாங்கன்னு அல்லாவே சொல்லிட்டான். இது வேற ஏதோ வரலாறா இருந்தா கூட, இல்லை ஏதோ ஹதீஸா இருந்தா கூட, இல்லைங்க யாரோ பொய்யா என்னமோ இட்டு கட்டிட்டாங்க, காபிர்கள் எப்படிங்க அல்லான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கலாம். அல்லாவே குர்ஆன்ல சொன்னது பிறகு குர்ஆனுடைய ஆயத்தை போய் இது வந்து பலவீனமான ஆயத்து, இது பலமான ஆயத்து, லைஃபு அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ், அப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? அல்லாஹ் தான் அவங்க சொல்லிட்டதுக்கு பிறகு என்ன பிரச்சனை? இங்கதான் நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதுதான், அதை விளங்கிட்டோம்னா விஷயமே விளங்கி போயிடும். அப்ப அல்லாஹ் என்பதற்கு நாம அரபு நாட்டு அரபியில அல்லாஹ், தமிழ்ல அவ்வளவுதான். அர்த்தம் வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. என்ன வேலை முடிஞ்சு? இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும்னா கேள்வி கேட்பான். அப்ப ஏன் எங்க ஜீசஸை வணங்கக்கூடாதா, சிவனை வணங்கக்கூடாதா கேள்வி. இறைவனைத்தான் வணங்கணும்னா அப்புறம் ஏன் அடுத்தவனை வணங்கக்கூடாதான்னு கேட்பானா? கேட்குற கேள்வி புரியுதுங்களா? இறைவனைத்தான் வணங்கணும்னு சொன்னா யாராவது கேள்விக்கு வருவாங்களா? புரியல. அல்லாஹ்வை வணங்கணும்னு சொன்னா எல்லாம் என்ன கேட்பாங்க? ஜீசஸை தான் வணங்கணும்னு அவன் சண்டைக்கு வருவான். நாம அல்லாஹ்வை தான் வணங்கணும், அவன் சொல்லுவான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ராமனை தான் வணங்கணும்னு அவன் சொல்லுவான், ஜீசஸ் தான் வணங்கணும் இவன் சொல்லுவான். இறைவனைத்தான் வணங்கணும். யாரை தான் வணங்கணும்? இப்போ வந்து அவன் இல்ல ராமனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவானா? இல்ல ஜீசஸ் தான் வணங்கணும்னு சொல்லுவானா? எல்லாருமே இறைவனை தான் வணங்கணும்னா ஆமா கரெக்டு தான் எல்லா மதத்தவனும் ஏத்துப்பான். யாரை மட்டும்தான் வணங்கணும்? இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இறைவன் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம். இப்ப கொஞ்சம் கல்பு திறக்குதா, கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்குதா? அல்லான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றதுன்னா, அல்லான்னு சொன்னா எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அல்லான்னு ஒருத்தன் வானத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பேரு அல்லாஹ். அல்லான்னு ஒருத்தன், சிவன் ஒரு கடவுள் இருக்கிறது மாதிரி அல்லான்னு ஒரு கடவுள் இருக்கிறான். இல்ல சிவன் ஒரு கடவுள் இல்லை, இவங்க சும்மா பொய்யா சொல்றாங்க. ஆனா அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் என்னது? அல்லாஹ். அல்லான்றது பேர் இல்லை, அல்லான்றது இப்போ வந்து நம்ம வந்து அப்துல் ரஹ்மான், அப்துல்லான்னு ஒவ்வொருத்தவங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம்? பேர் வச்சிருக்கோம். ஏன் பேர் வச்சிருக்கிறோம்? பேர் இல்லாட்டி எப்படி கூப்பிடுறது? 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எதுக்காக பேர் வச்சிருக்கிறோம்?
100 பேர் இருக்குது, 100 ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ பேர் வைக்காட்டி யார் என்னன்னு அந்த வெள்ளையா இருப்பார், இந்த கண் அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே, பேர் தெரியாட்டி அப்படி தானே சொல்லுவோம். நெட்டையா, இந்த வெள்ளையா, அந்த மண்டை பெருசா இப்படி வந்தார் அவர், பேர் இல்லாட்டி வர்ணனை தான் இருக்கும், சிஃபத்துகளை தான் சொல்லுவோம். இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கிறோம், பேர் வச்சிருக்கிறோம். ஏன் பேர் வச்சிருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க, இருக்கிறதே ஒரு ஆள், இருக்கிறதே ஒரு ஆள், பேர் வைக்கணுமா? கரண்ட்டுக்கு என்ன பேர், அர்த்தம் சொல்றீங்க, பேர் என்ன? உலகத்தில் யாராவது பேர் வச்சிருக்காங்களா கரண்ட்டுக்கு? அவங்கவுங்க மொழியில வேற வேற அர்த்தம் வச்சுட்டு போவாங்களே தவிர பேர் யாரும் பேர் வச்சிருக்கிறாங்களா? ஏன்? கரண்ட்னா ஒன்று தான், கரண்ட்னா அது பொதுவானது, அவ்வளோதான். அதில் நான் இந்த கரண்ட்டு இந்த கரண்ட்டு என்ன தனித்தனியாகவே இருக்குது? சொல்றது புரியுதுங்களா? அப்போ இறைவன் ஒருத்தன் தானே, அவனுக்கு எதுக்கு பேர்? இப்போ இந்துக்கள் பேர் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 30 முக்கோடி தேவர்கள், அவங்களுக்கு கடவுளுக்கு எண்ணிக்கையே கிடையாது, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேர் வச்சிருக்கிறாங்க. நமக்கு இருக்கிறதே ஒரு ஆள், அவனுக்கு எதுக்கு பேரு? அவனுக்கு அப்ப அவனுக்கு இருப்பதெல்லாம் குணங்கள் தான். இப்ப அல்லாஹ் என்பது அரபியில் இறைவன் அர்த்தம், அவ்வளவுதான். அரபியில இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஆனா அதுலதான் இன்னைக்கு பிரச்சனையே. இப்போ அவன் ராமனை தான் வணங்கணும்னு அவன் சொல்ல, நான் அல்லாவை தான் வணங்குவேன்னு சொல்ல, இதான் பிரச்சனை. இறைவனை தாங்க நாங்கள் வணங்குவேன், ராமன் இறைவனாக இருந்தால் வணங்கலாம், அவன் இறைவன் இல்லையே, அவன் மனுஷன் தானே, அவன் பிறந்தான் வளர்ந்தான் கல்யாணம் பண்ணா குழந்தை குட்டி பெற்றான் எல்லாம் சொல்றீங்க, அவன் எப்படி இறைவன் ஆக முடியும்? ஆக முடியாது. இறைவன் தான் வணங்கணும். இறைவன் யார்? குணங்களை தான் சொல்ல முடியும். இறைவன் அல்லாவை என்ன செய்ய முடியாது, அவன் இப்படி இருப்பான் அதெல்லாம் சொல்ல முடியாது, அவனுடைய குணங்களை தான் சொல்ல முடியும். யார் அவன்? அவன் முழு உலகத்தையும் படைத்தவன், எல்லா படைப்புகளையும் நீங்க சொன்னீங்களா இல்லையா, படைத்தவன். இப்ப இறைவனுக்கு அந்த தன்மைகளை சொல்லலாமா இல்லையா? யார் இறைவன் கேட்டா அதுக்கு என்னதான் சொல்லுவோம்? யாரா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல. அல்லாஹ் யாருன்னு கேட்டா நம்ம இறைவன் சொல்றோம், அல்லாஹ் யாருன்னு கேட்டா வான பூமியை படைச்சான்னு சொல்றோம். இறைவன் யாருன்னு யார்கிட்ட கேட்டாலும் எல்லோரும் என்னதான் சொல்லுவாங்க, யார் வான பூமியை படைத்தானோ எல்லாத்தையும் செஞ்சானோ அவன் தான் யாரு, இறைவன். நிதானமாக யோசிச்சு பாருங்க. இப்போ நாம என்ன, இந்த வார்த்தை பிரச்சனை தான். அல்லாவுக்கு அல்லான்னு யாரோ பேர் வச்சுட்டாங்க. யார் வச்சது அல்லான்னு பேர்? ரசூல்லா வச்சாங்களா? சொல்ல முடியுமா? இல்லை ஏதாவது நபிமார்கள் வச்சாங்களா? ரசூல்லாவுக்கு முன்னாடி, ரசூல்லா கடைசி நபி இல்லை, அல்லாவே அல்லாவுக்கு பேர் அல்லான்னு அல்லாஹ் தான் வச்சான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி சொன்னால் எல்லா நபிமார்களும் அல்லாவை அல்லான்னு தான் சொன்னாங்களா? ஈசா நபி அல்லான்னு சொன்னாங்க? ஈசா நபி அல்லான்னு சொல்லல. அப்ப அல்லான்னு வச்சிருந்தா ஈசா நபி அல்லான்னு சொல்லியிருப்பாங்களே, இப்ராஹிம் நபி சொல்லியிருப்பாங்களே, இஸ்மாயில், அந்த பாஷையில் இஸ்மாயில்னா ஈல்னா தான் இறைவன் அர்த்தம், இறைவனுடைய அடிமைன்னு தான் அர்த்தம் இஸ்மாயில்னா. அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்துடைய பாஷை வேற, அரபி கிடையாது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அரபி இல்லை அவங்க. அப்ப எல்லா நபிமார்களும் அல்லா அல்லான்னு சொல்லல, ரசூல்லா தான் என்ன செஞ்சாங்க. அதுவும் ரசூல்லா ஆரம்பிச்சு வைக்கல. ரசூல்லாவுக்கு முன்னாடியே அரபு மக்கள் காபிர்கள் சொல்லிட்டு இருந்தது என்னது, அல்லாஹ். அப்புறம் எப்படி அல்லாவுக்கு அல்லான்னு பேரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்?
அல்லான்னு பேர் இல்லை. அல்லாஹ் என்பது அரபியில் என்னது? இறைவன். அரபியில இது நம்ம விளங்கணும். இது கட்டாய கடமை நமக்கு. இப்போ கலிமா விளங்குறதுக்கு இப்போ அரபு நாட்டில் இதை ரசூலா சொல்லும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வரல. ஏன்னா அவங்க அல்லாஹ்னா இறைவன் ஏற்கனவே விளங்கி தான் வச்சுருப்பாங்க, ஈஸியாக போயிருச்சு. நமக்கு இங்கே சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? அல்லாஹ் வணக்கத்துக்கு யாரும் இல்லைன்னு. சரி, அல்லான்னு ஒருத்தன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் தான் யார்? வணக்கத்திற்கு முஸ்லீமுடைய கடவுள். அவன் தான் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான். என்னங்க ஆதாரம்? சொல்லி கொடுத்தாங்கங்க, குரானில் இருக்கு, ஹதீஸில் இருக்குங்க, அவ்வளோதாங்க. இறைவன் தான் படைச்சான், என்னங்க ஆதாரம்னு கேட்பாங்களா? இறைவன் தான் படைச்சான், என்னங்க ஆதாரம்? யார் படைச்சானோ அவன் தான் இறைவன். இறைவன் படைக்கலைங்க, அப்போ வேற யாருங்க படைச்சா? சொல்ல முடியுமா? இறைவன் படைக்கலன்னு சொல்ல முடியுமா? வானம் பூமியை யார் படைக்கல? இறைவன் படைக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? புரிதுங்களா சொல்றது? அல்லாஹ் படைக்கலன்னு சொல்லலாம், சிவன் படைக்கலன்னு சொல்லலாம். சிவன் தான் படைச்சான்னு சொன்னா அல்லாஹ் தான் படைச்சான்னா என்ன ஆதாரம்னு கேட்கலாம். இறைவன் படைச்சானா என்ன ஆதாரம்? யாரும் கேட்க வேண்டிய புரியுதுங்களா இல்லையா? அப்போ நாம அல்லாஹ் என்று நாம சொல்வது, ஆனால் இதில் அதனால் அப்போ அல்லான்னு சொல்லக்கூடாதா? இறைவன் தான் சொல்லணுமா? அல்லாஹ் என்ற அரபி வார்த்தை அது இறைவனை குறிப்பதற்கான சிறப்பான வார்த்தை. வேறு எந்த மொழியிலையும் அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு அது உயர்ந்தது, அதுல சந்தேகம் இல்லை. என்ன அல்லான்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்றது தான் சிறப்பு. இறைவன் சொல்றதை விட அல்லான்னு சொல்றது தான் சிறப்பு. அதனால தான் முன்னோர்கள் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க விளங்கி சொன்னாங்க, பின்னாடி வந்தவங்க அது விளங்காம போயிட்டாங்க. அதுதான் விஷயம். அவங்க அல்லாஹ்னா என்ன சொல்றோன்னு விளங்கி சொன்னாங்க, பின்னாடி வந்தவங்க அது என்ன ஆகிப்போச்சு, விளங்காதனால அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் பிரச்சனையே தவிர அல்லான்னு சொல்லக்கூடாது, சொல்றது தப்பு, அதெல்லாம் கிடையாது. அல்லான்னு சொல்வது தான் சிறப்பு, அல்லாவே அல்லாஹ் என்று சொல்வது தான் உயர்ந்தது, அதுதான் நிறைய பரக்கத்து இருக்குது. ஆனால் அதை விளங்கணும். நாம அல்லான்னு சொல்லி இறைவனை அரபியில் சொல்கிறோம். இறைவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குறிப்பிட்டார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மொழியில் நாம சொல்றோம். குர்ஆனுடைய மொழியில் நாம் என்ன செய்றோம்? இறைவனை சொல்றோம். ஹதீஸுடைய மொழியில், அவுலியாக்குடைய மொழியில் என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்னு சொல்றோம். விளங்குதுங்களா? இப்போ நமக்கு கொஞ்சம் நம்முடைய மனசு விளங்கும். அப்போ இறைவன் தான் படைத்தவன். இதில் இப்போ இஸ்லாம் இப்போ சிந்திக்க சொல்லுது. குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? சிந்திங்கன்றான். இப்போ தானே சிந்தனை திறக்குது. அல்லான்னு சொன்னா சிந்திக்க முடியுதா? அல்லான்னா இந்த பழைய அல்லான்னு இப்போ உள்ள அல்லாஹ் வச்சு சிந்திக்க முடியும். பழைய அல்லாஹ் வச்சு என்ன செய்ய முடியாது? சிந்திக்க முடியாது. பழைய அல்லான்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அல்லாஹ்வுடைய ஒரு பேரு, இறைவனுக்கு அல்லான்னு பேரு, அந்த இறைவன் தான் இறைவன், அல்லான்னு பேர் உள்ள இறைவன். இவங்க இப்போ கிறிஸ்டின் வேற மதத்தில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, யெகோவா என்னும் பெயருடைய கடவுள் தான் இதை படைத்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப இந்த பேர் வரணும். அப்படி இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயரால் அப்படி இல்லை. ஏபிசிடியே நமக்கு மண்டை குழம்புது. இப்போ இஸ்லாம்னாலே கலிமா தானே முதல்ல. கலிமா இல்லாட்டி இஸ்லாமே கலிமா. இஸ்லாத்துக்கு என்ட்ரு ஆகணும்னா கலிமா தான். கலிமா உள்ள நுழைஞ்சா தான் இஸ்லாம். கலிமாவுக்கு வெளியில் போயிட்டோம்னா இஸ்லாம் இல்லை. அந்த கலிமாவில் மெயின் சப்ஜெக்ட் என்னது? அல்லாஹ் தான். அல்லாஹ்வை பற்றி தானே கலிமா பேசுது. கலிமாவுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் வணக்கத்திற்கு அல்லாஹ் பேர். அப்போ கலிமாவுடைய கதாநாயகனே அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை பற்றியே இன்னும் நம்ம என்ன செய்யலை. அதான் இப்போ பிரச்சனை. இப்போ விளங்குதுங்களா? இப்போ புரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ்
அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னால், அல்லாஹ் என்ற பெயருடைய இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன் நாம சொல்லல. இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன். அரபியில் அவனுடைய பெயர் அல்லாஹ். அரபியில் அவனை குறிப்பதற்கு அல்லான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நாம தனியா ஒரு பேரை வச்சுக்கிட்டு எப்படி இறைவனுக்கு சிலை வைப்பது, இதுதான் ஒரு சிலையை வச்சு இதுதான் இறைவன் சொல்வது தவறோ, இறைவனுக்கு பெயர் வைப்பதும் தவறு தான். அல்லாஹ் சொல்றான், அந்த காபிர்கள் அவங்க வணங்கக்கூடியவைகள் எல்லாம் இன்ஹிய இல்லா அஸ்மாவுன் சம்மை துமுஹா, அதெல்லாம் வெறும் பேர், ஒண்ணுமே இல்லை, நீங்க சும்மா வச்சுக்கிட்டீங்க, பேர் வச்சுக்கிட்டீங்க. அது மாதிரி முஸ்லிம்களும் அல்லான்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு உண்மையை விளங்காம போயிட்டாங்க. பேரை பிடிச்சுக்கிட்டு அந்த பெயரை உடைய ஒருவன் யாரோ ஒருத்தன் இருக்கிறான், அவனைத்தான் வணங்கணும் அப்படின்ற மாதிரி பெயரையே பிடிச்சுக்கிட்டு உண்மை என்ன ஆகி போச்சு? எப்படி மாற்று மதத்தவர்கள் பேரை தான் வச்சிருக்கிறாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்ஹிய இல்லா அஸ்மா உன், அது வெறும் பெயர்கள், அவங்க வணங்கக்கூடியவைகள் எல்லாம் என்னதான் வெறும் பெயர்கள். அப்படித்தான் இஸ்லாத்திலையும் அல்லாஹ் என்பது வெறும் பெயர்ல மட்டும் ஆகிப்போச்சு, அது கல்புல இறங்கல. அப்ப அல்லாஹ் அவன் இறைவன். யார் அவன்? அவன்தான் இறைவன். சொல்றதுனால எந்த பிரச்சனையும், நம்ம இதுவரைக்கும் முன்னாடி இருந்த ஈமானுக்கும் இப்போ எதுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. எல்லாம் அப்படிதான் இருக்க போகுது. ஆனால் விளக்கம் நம்முடைய கல்புல தெளிவாக போகுது, அவ்வளவுதான். இதுவரைக்கும் அல்லாஹ் அவன் தான் செஞ்சானா அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தான் படைச்சானா என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா நம்மள்ட்ட இல்லை. இறைவன் தான் படைச்சானான்னு கேட்டா அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டா, இப்ப பதில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பதில் என்ன பதில்? நம்ம இறைவன் தான் படைச்சான், படைச்சவன் தான் வணக்கத்திற்குரியவன், இறைவன் தான் படைச்சான்றதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு யாராவது கேட்டா, இறைவன் படைக்கலன்னா வேற யார் படைச்சா? முடிஞ்சு போச்சு. வேற இல்ல, அவர் படைச்ச, யாரு படைச்சாரோ அவன் தான் இறைவன், அவ்வளவுதான். யாரு படைச்சானோ அவன் தான் இறைவன். அது யாரு, அவர் எங்க உட்காந்து படைச்சாரு என்ன, அது நமக்கு தேவையே இல்லை. அவனை என்ன செய்ய முடியாது, நம்மால் அப்படி அறிய முடியாது. அவன் எங்க உட்கார்ந்து இருந்தான், எப்படி படைச்சான், என்ன பண்ணான், அதெல்லாம் நம்மால அறிய முடியாது. யாரு அனைத்தையும் படைச்சானோ, யார் என்னை படைத்தானோ, முழு உலகத்தையும் படைத்தானோ அவன் தானே யாரு? இறைவன். அவன்தான் வணக்கத்திற்குரியவன். அதுதான் கலிமா சொல்லு. இப்ப நம்ம சஹாபாக்கள் காலத்துல இருந்த கலிமாவுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் அவங்க காலத்துல உள்ள கலிமாவுக்கு இன்னும் என்ட்ரே ஆகல. அடுத்துதான் அந்த கலிமாவுக்குள்ள என்ட்ரு ஆகணும். அந்த கலிமா இறைவன், அல்லாஹ் தான் இறைவன், இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன். ஏன் இறைவன் வணக்கத்திற்குரியவன்? இறைவன்னா அவனுக்கு என்ன தகுதிகள், எத்தனை தகுதிகள் இருந்தா ஒருத்தனை வணங்கலாம்? சரி, இறைவன் யாரு, அவனுக்கு எனக்குமான தொடர்பு என்ன? அவனுக்கு 2 முகங்கள் இருக்குது. ஒன்று நம்முடைய வணக்கங்களை கபூல் செய்யக்கூடியவன், இன்னொன்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். இறைவன் சொன்னா சும்மா நம்ம அவனுக்கு வணங்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை, நமக்கு வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுத்தா தான் இறைவன். இறைவன் சொன்னா யாரு தான்? எல்லாரும் கடவுள்கிட்ட எதுக்கு போறாங்க? தேவனுக்கு. குர்ஆனும் அதை தான் சொல்லுது. இது யாரும் எல்லாரும் செய்யறாங்கன்றதுக்காக இல்லை, குர்ஆனும் அதான் சொல்லு, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் என்ன செய்றோம். அப்போ வெறும் வணக்கம் மட்டும் அல்லாஹ்வுக்கு, அதில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். வேற யாரையும் வணங்குறது இல்லை, ஆனால் உதவி தேடுறது இல்லை. அல்லாட்ட மட்டுமா உதவி தேடுறோம்? நமக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் உதவி தேடுறோமா இல்லையா? அல்லாட்ட உதவி தேடுறதே இல்லை. அல்லாஹ் என்ன உதவி செஞ்சுட்டான், அல்லாஹ் செஞ்ச உதவி நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை. அப்ப எப்படி வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமோ, உதவி செய்யக்கூடிய தகுதியும் யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நமக்கு எந்த உதவியும் இதுவரைக்கும் என்ன
செய்யவில்லை, இனியும் நமக்கு உதவி செய்ய போறதும் இல்லை. அப்போ அல்லாஹ், இப்போ நாம் என்ன அல்லாஹ்வுக்கு நம்ம வணங்கணும், அது மட்டும்தான் நம்ம சிந்தனையில் இருக்க தவிர அவன் எனக்கு என்ன உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன செஞ்சான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அது நமக்கு கவனத்திலே இல்லை. அதனால அல்லாஹ் மேலே நமக்கு முகப்பத்தே இல்லை. ஒருத்தர் மேலே எப்போ முகப்பத்து வரும்? அவர் ஏதோ ஒன்று செஞ்சார், நமக்கு ஒரு உதவி செஞ்சார், எனக்கு உதவி அந்த கஷ்ட நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செஞ்சாருங்க, திடீர்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அப்படியே என்ன செஞ்சார், அப்படியே என்ன இது பண்ணி அப்படியே பெட்ரோல் பங்க் வரைக்கும் அப்படியே இது பண்ணிட்டு வந்தார், என்ன கூட்டிகிட்டு போனார். எப்போ பார்த்தாலும் அந்த அல்லான்னா மனசு காலியாக இருக்கு. ஏதாவது வருதா உதவி? அல்லாஹ், என்னுடைய அல்லாஹ் எனக்கு இப்படி செஞ்சானே, இப்படி செஞ்சானே, உள்ளத்தில் வருதா? இல்லை. கேட்டால் சொல்லுவோம், எல்லாம் அவன் தான் செஞ்சான், வேற யார் செய்ய முடியும், நல்லா பேசுவோம், சொல்லுவாங்களே வாய்க்கிலேயே பேசுவாங்க, அது மாதிரி என்ன செய்வோம், நல்லா பேசுவோம். ஆனால் கல்புல இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறோம், இன்னும் உள்ளத்தில் நுழையவில்லை. உள்ளத்தில் என்ன செய்யலை? நுழையலை. ஏன்னா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்போ இதுதான் இந்த கலிமாவில் விளங்க வேண்டியது. அவன் மட்டும் ஏன் வணக்கத்திற்குரியவன், அதுக்குள்ள காரணங்களும் இருக்குது, அதையும் விளங்கணும். அதே போல் அவன் மட்டும்தான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறான். இந்த ரெண்டு விஷயங்களையும், ஈயாக்க நஅபுது அது ஒரு பாடம், ஈயாக்க நஸ்தஈன் இது ஒரு பாடம். இந்த ரெண்டு பாடத்தையும் விளங்கினால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டுன்னு வரும். இதில் ஒன்றை பிடிச்சி ஒன்றை விட்டோம், அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தரையும் வணங்குறோம், நேர்வழி ஆகுமா? ஸிராத் முஸ்தகீம் ஆகுமா? ஆகாது. அல்லாஹ்வை தவிர வேறொரு ஒருத்தர்கிட்ட உதவியை நம்ம வாங்குறோம், கேட்கறது மட்டும் இல்லை, உதவி வாங்கினாலும் நான் கேட்கல, அவங்களா செஞ்சாங்க, வாங்கினாலும் நீங்க இந்த இதில் என்ன ஆயிடுவீங்க? ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்துல உதவி தேடுகிறோம், உதவி உன்னிடத்துல பெறுகிறோம் அந்த அர்த்தம். அப்ப இரண்டு விஷயத்திலும் முழுமையான தௌஹீது வரணும். இபாதத்துல மட்டும்தான் தௌஹீது வந்திருக்குது, அதுவும் பரிபூர்ணமாக ஆகலை. இஸ்திஆனத் உதவி தேடுவதில் தௌஹீதே இல்லை. இந்த இரண்டு தௌஹீதும் அதனுடைய காரண காரியங்களை விளங்கினால் நாம கலிமாவை விளங்குவோம். கலிமாவை விளங்கி சொல்றேன். இப்போ சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, விளங்கி சொல்லுங்களா? எல்லாமே அப்படி விளையாட்டுத்தனமா எதையாவது பேசுங்க. அப்போ உண்மையில் அதுங்க அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை விளங்கினா பேசுவாங்களா? அந்த வார்த்தைகளை பேச மாட்டாங்க. இப்போ விளங்கி பேசினால்தான் அவர்கள் பேசியதாக அர்த்தம். விளங்காமல் பேசினால் அவங்க பேசலை, எங்கேயோ கேட்டதை அவங்க வளர்றாங்கன்னு நம்ம சொல்லுவோம். சொல்ல புரியுதுங்களா? இப்போ கலிமாவை யார் விளங்கி சொல்கிறார்களோ அப்போதான் அவங்க கலிமாவை சொன்னவர்களாக ஆவார்கள். இல்லைன்னா யாரோ சொன்னதை கேட்டு உளர்றவங்களாக தான் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லா தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லா சொல்லிவிட்டார்களோ சொர்க்கத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? நுழைந்து விட்டார்கள். சொர்க்கம், அவங்க சொர்க்கம் கிடைச்சி போச்சுன்னாங்க. அப்போ சொர்க்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. கலிமா சொல்லிட்டா சொர்க்கமே கிடைச்சி போச்சு. அப்போ நான் தான் சொல்லிட்டேனே 1000 தடவை இன்னைக்கு கூட இதுக்குறலாம் சொன்னோமே, லா இலா இல்லல்லா, லா இலா இல்லன்னு சொன்னோமே, இன்னும் சொர்க்கம் கிடைக்கலையே. அப்படின்னா நாம் அதனுடைய முழு அர்த்தத்தை, முழு அதனுடைய கணத்தை விளங்கி சொல்லவில்லை. அப்போ முழு விளக்கத்தோடு சொன்னால்தான் அதை சொன்னவர்களாகவே ஆகுவோம். இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க வளர்றது மாதிரி தான். சின்ன பிள்ளைங்க, நான் தான் அம்மா, இந்த அப்பா, அவங்க பிள்ளைங்க, நாங்கள் என்ன செய்வோம், விளையாடுவோம் வாங்க. அப்பா இவர் அம்மா ஆயிட்டாரா, இவர் அப்பா ஆயிட்டாரா, பிள்ளைங்கள ஆயிட்டாங்களா, அதனுடைய விஷயத்தை விளங்கி இருக்கிறாங்களா? எதுவும் விளங்கலை. அப்படித்தான் என்னது, இப்போ நம்ம கலிமா சொன்னால் விளங்காமல் சொன்னால் அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்போ விளங்கி ஒரு தடவை சொன்னால் போதும், ஆனால் விளங்குவதற்கு பல காலங்கள் ஆகும். அதை விளங்கி என்றைக்கு நாம் சொல்கிறோமோ நம்ம என்ன ஆயிட்டோம்? சொர்க்கவாசி ஆயிட்டோம். சொர்க்கம் நமக்கு கிடைச்சி போச்சு. அல்லாஹ் தஆலா
நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நமக்கு விளக்கத்தை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் கலிமாவுடைய வாழ்க்கையை தருவானாக. கலிமாவை முழுமையாக விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய எல்லா நோய் நொடிகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஷிஃபாவாக்குவானாக. பரிபூர்ணமான ஆஃபியத்தை, சிஹத்தை, சலாமத்தை தந்தருள் புரிவானாக. நம்முடைய எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் தஆலா லேசாக்குவானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில் நிறைவேற்றி தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.